ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு JDBC கனெக்ஷன் வந்து பார்க்கலாம். அதாவது ஜாவால வந்துட்டு எப்படி நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றது? எக்லிப்ஸ்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமனா வந்துட்டு ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. அத வச்சு தான் நம்ம வந்துட்டு JDBC கனெக்ஷன் வந்துட்டு எஸ்டாபிஷ் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா நெறைய டேட்டாபேஸ் இருக்கு. MySQL டேட்டாபேஸ், Postgre, Oracleன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு MySQL டேட்டாபேஸ் கூட எப்படி வந்துட்டு கனெக்ஷன் வந்து எஸ்டாபிஷ் பண்றது? ஆப்பரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம JDBC கனெக்டர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, நீங்க வந்து Googleல வந்துட்டு MySQL ஜாவா கனெக்டர்ன்னு குடுங்க. நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் இங்க. இங்க பாருங்க, செலக்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் குடுத்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜிப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட டவுன்லோடர் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் நம்ம குடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஜிப் ஃபைல் இருக்கு. இத நான் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க. இந்த ஜார் ஃபைல். இந்த ஜார் தான் நம்மளுக்கு வேணும். இந்த பாத்த வந்துட்டு நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்துட்டு எக்லிப்ஸ்ல போலாம். இங்க வந்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் நான் குடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. நியூ ப்ராஜெக்ட் நம்ம குடுக்குறோம். இங்க வந்துட்டு JDBCன்னு குடுக்குறேன். ஓகே. இங்க பாருங்க நம்ம இப்ப நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். JDBCன்னு சொல்லிட்டு. இதுல வந்துட்டு இத ரைட் கிளிக் குடுத்துட்டு பில்ட் பாத் இருக்கும். கான்ஃபிகர் பில்ட் பாத் குடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? JDBC கனெக்டர் நமக்கு வேணும் இல்லையா? நம்ம இப்ப டவுன்லோட் பண்ணிட்டோம். அந்த பாத்த வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் குள்ள குடுக்க போறோம். லைப்ரரிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க கிளாஸ் பாத் குடுத்துருங்க. இங்க ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் குடுங்க. இப்ப நம்ம வந்து காப்பி பண்ணோம் இல்லையா? அந்த பாத்ல இருக்கிற அந்த ஜார் ஃபைல் வந்து நம்ம இங்க பாத் வந்து குடுக்கணும். இங்க பாருங்க. இங்க பாத் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்றீங்க இல்லையா? அத வந்து அன்சிப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அன்சிப் பண்ணிட்டு நீங்க MySQL கனெக்டர் ஜார் ஃபைல் இருக்கு இல்லையா? அந்த பாத்த வந்து நம்ம குடுத்துடணும். அப்ளை குடுத்துறேன். இப்ப நம்ம JDBCல இருக்கோம் இல்லையா? இதுல வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். JDBC எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். வித் மெயின் மெத்தட் குடுத்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? JDBC கனெக்டர் நம்மளுக்கு வேணும். அத நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஜார் ஃபைல் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்டோட பில்ட் கான்ஃபிகர் கிளாஸ் பாத்ல வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஜார் ஃபைல் வந்து எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப பாருங்க செகண்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஃபார் நேம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இங்க பாருங்க கிளாஸ் டாட் ஃபார் நேம். கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, டிஃபரண்ட் டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்ப நான் வந்து MySQLக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாருங்க com டாட் mysql டாட் cj டாட் jdbc டாட் டிரைவர். அவ்வளவுதாங்க. இங்க வந்து நம்ம கிளாஸ் ஃபார் நேம்ல குடுக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை கேட்ச்க்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து ட்ரை கேட்ச்க்குள்ள குடுக்கலாம். ஏன்னா வந்து எக்செப்ஷன் இருந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ணும். இந்த மாரி நம்ம தனியாவும் குடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாரி நம்ம தனியாவும் குடுத்துக்கலாம். கிளாஸ் ஃபார் நேம்க்கு வந்துட்டு கேட்ச் வந்து கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்செப்ஷன். காமனா நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ட்ரைல குடுத்துட்டு கேட்ச்ல வந்து காமன் எக்செப்ஷனாவும் நம்ம குடுக்கலாம். இங்க வந்து நான் காமனா வந்துட்டு எக்செப்ஷன் குடுத்துக்கிறேன். எக்செப்ஷன் குடுத்துறேன். இங்க வந்து நான் எல்லா ஸ்டெப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபார் நேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெட் கனெக்ஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். கெட் கனெக்ஷன் மெத்தட் மூலமா நம்ம வந்து கனெக்ஷன் வந்துட்டு எஸ்டாபிஷ் பண்றோம். இங்க பாருங்க கனெக்ஷன் மேக் கனெக்ஷன் சும்மா ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் மெத்தட். இங்க பாருங்க கெட் கனெக்ஷன் மெத்தட். இங்க வந்து இங்க பாருங்க நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
இங்க பாருங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க ஜாவா எஸ்கியூஎல் கனெக்ஷன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இன்னொரு எரர் வருது. நம்ம டிரைவர் மேனேஜரும் இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் டிரைவர் மேனேஜர் ஜாவா டாட் எஸ்கியூஎல். ஸோ புரியுதுங்களா? இங்க பாருங்க ஜாவா எஸ்கியூஎல் கனெக்ஷன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஜாவா எஸ்கியூஎல் டிரைவர் மேனேஜர் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து கெட் கனெக்ஷன் மெத்தட். ஸோ இங்க பாருங்க கெட் கனெக்ஷன் மெத்தட்ல ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்ண சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் வருது. ஸோ இங்க தான் நம்ம குடுக்கணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஃபீல்ட்ஸ் வந்து குடுக்கணும். 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரிங் யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ அந்த யூஆர்எல் பாத்தீங்கன்னா வந்துட்டு SQL ஓட லோக்கல் ஹோஸ்ட் டேட்டாபேஸ் நேம் நம்ம குடுக்கணும். அப்புறம் SQL ஓட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லி நம்ம இங்க குடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஆர்எல் வந்து பார்க்கலாங்க. ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க யூஆர்எல் ஸ்ட்ரிங் யூஆர்எல் சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். jdbc.mysql :/localhost. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் நம்பர் வந்து நமக்கு கொடுக்கணுங்க 3306. நான் வந்துட்டு MySQL உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்க டேட்டாபேஸோட நேம் கொடுக்கணும். நம்ம டேட்டாபேஸ் நேம் சாரா வியூ. நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் யூஆர்எல். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் யூசர் நேம் நம்ம கொடுக்கலாம். யூசர் நேம் வந்து ரூட், நம்ம டேட்டாபேஸ் யூசர் நேம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு MySQL டியூட்டோரியல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நான் சாரா வியூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் MySQL உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்க இது வந்துட்டு MySQL ஒர்க் பெஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3306 தெரியுதுங்களா? இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ இதுதான் நம்ம இங்கே எக்லிப்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க லோக்கல் ஹோஸ்ட் 3306 ரூட் யூசர் நேம். நெக்ஸ்ட் பாருங்க இதை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்துட்டு நான் சாராவின்னு கொடுத்துருக்கேன். டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு. ஸோ இங்கே பாருங்க இதில் சாரா வியூ டேட்டாபேஸ் நேம் என்னங்க சாரா வியூ. இதான் நம்ம வந்து எக்லிப்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க டேட்டாபேஸோட நேம் வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு கெட் கனெக்ஷனில் இப்போ நம்ம இது எல்லாமே வந்து பாஸ் பண்ணுங்க. யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு டேட்டாபேஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. இது வந்துட்டு ஸ்ட்ரிங் யூஆர்எல் நம்ம டேட்டாபேஸோட யூஆர்எல். JDBC MySQL லோக்கல் ஹோஸ்ட். ஸோ என்ன லோக்கல் ஹோஸ்ட், அதுக்கப்புறம் டேட்டாபேஸோட நேம். புரியுதுங்களா? ஸோ பாருங்க இப்போ நாம இதங்க பாஸ் பண்ண போறோம். யூஆர்எல் கமா யூசர் நேம் கமா பாஸ்வேர்டு. அவ்வளோதாங்க. இதை 3யும் நாம இங்க பாஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கெட் கனெக்ஷன் யூஸ் பண்றதுனால இப்போ வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சான்னு எப்படி நம்ம செக் பண்றது? ஸோ பாருங்க இங்க வந்து நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். system.out.println. இங்க வந்து நம்ம செக் பண்ணலாம். இங்க பாருங்க மேக் கனெக்ஷன் சொல்லிட்டு நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோமா? இப்போ மேக் கனெக்ஷன் டாட் இங்க பாருங்க இஸ் க்ளோஸ்டு. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஸோ இங்க நம்ம ஃபால்ஸ் வந்துச்சுன்னா கனெக்ஷன் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகல. ஸோ கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஓகே இதை நான் ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே நம்மளுக்கு வந்து எரர் வந்து வந்திருக்குங்க. நோ சூட்டபிள் டிரைவர் ஃபவுண்ட். ஓகே JDBC MySQL. ஓகே நம்ம ஸ்ட்ரிங் வந்து தப்பா கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க. ஓகே இங்க பாருங்க JDBC :MySQL. புரியுதுங்களா? இந்த யூஆர்எல் வந்து தப்பு. அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து சூட்டபிள் டிரைவர் வந்து இல்லைன்னு கொடுக்குது. எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆகுது. ஸோ இப்போ பாருங்க நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் வருது. ஸோ இஸ் க்ளோஸ்டான்னு கொடுத்துருக்கோம். கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சான்னு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் வந்துட்டு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றோம். எதுக்கு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றோம்னா ஸ்டேட்மெண்ட் மூலமா தான் வந்துட்டு query வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ query எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கனெக்ஷனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸ்டேட்மெண்ட் stmt ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் ஈக்குவல் டு மேக் கனெக்ஷன் இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம யூஸ் பண்றோம். மேக் கனெக்ஷன் டாட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட். கிரியேட் ஸ்டேட்மெண்ட். நீங்க பாருங்க கிரியேட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாச்சு.
ஸோ இங்க பாருங்க இதுவும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டும். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஜாவா டாட் எஸ்கியூஎல் தெரியுதுங்களா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கிரியேட் பண்றோம்னா query வந்துட்டு இது மூலமா தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப் query வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கிரியேட் பண்றோங்க? query வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக. ஸோ இங்க பாருங்க stmt அப்படின்னு நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? stmt டாட் எக்ஸிக்யூட் நம்ம கொடுக்கணும். எக்ஸிக்யூட் இங்க வந்து நம்ம query வந்துட்டு கொடுக்கணும். ஸோ query ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்து டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு சாராவியோன்னுட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இதுல வந்துட்டு டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்க நேம், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி, ஏஜ். ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நம்ம சம் ஆல்டரேஷன்ஸ் பண்ணலாம். இந்த டேட்டா டேபிள்ல சாரா வியூல நான் இங்க வந்து எஸ்கியூஎல் query எழுதுறேன். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் queryலாம் வந்துட்டு நம்ம டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். மை எஸ்கியூஎல் டியூட்டோரியல் வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரு சீரிஸ் இருக்கு நம்ம சேனல்ல. ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்டர் டேபிள் டேபிளோட நேம் என்னங்க டேட்டா. ஸோ டேட்டா டேபிள்ல நான் வந்து ஆல்டர் பண்றேன். ஸோ ஒரு காலம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் நம்பர் எடுத்துக்கலாம். பஸ் நம்பர் சொல்லிட்டு ஒரு காலம் ஆட் பண்ணலாம். அது வந்து இன்டீஜர். ஸோ இப்போ எனக்கு டேட்டாங்கிற டேபிள் வந்து ஒரு காலம் பஸ் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ண போறோம் ஆஃப் இன்டீஜர் டைப். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ மேக் கனெக்ஷன் டாட் க்ளோஸ். கனெக்ஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு ரன் பண்ணும் போதுட்டு எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஜாவா டாட் எஸ்கியூஎல் டாட் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இதை நான் ரன் பண்றேன். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ பாருங்க ஃபால்ஸ் வந்துச்சு. ஸோ கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடல. கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு query வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு MySQL DB ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுக்கு ஒரு காலம் பஸ் நம்பருங்கிற காலம் வந்துட்டு டேட்டா டேபிள்ல வந்துட்டு ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்க பாருங்க இப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இந்த டேட்டா டேபிள நான் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க பஸ் நம்பர். ஸோ இது பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேம், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி, ஏஜ் தான் இருந்துச்சு. இப்போ பஸ் நம்பர் காலம் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு.